ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான ராகி பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ராகி பூரி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 1 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே 1/2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் ரவை சேர்த்துருக்கேன். பூரி நல்லா சாஃப்டாகிறதுக்காக தான் ரவை சேர்க்குறோம். அடுத்து பூரிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம ரவை சேர்க்கும் போது பூரி நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கும்போது தான் மாவு நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நான் கலந்துக்கிறேன். இப்போது நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போது இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அப்போ தான் பூரி நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இதை மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள். 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போது இதை ஒரு பூரிக்கட்டையில் கொஞ்சமாக கோதுமை மாவு தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். பூரிக்கு கொஞ்சம் மொத்தமாக தான் தேய்க்கணும். அப்போ தான் பூரி நல்லா உப்பி ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். அதுக்காக எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பு மீடியமில் வச்சுருங்க. இப்போது நம்ம தேய்ச்ச பூரியை எண்ணெயில் சேர்த்துருக்கேன். அதை லைட்டாக அழுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி எண்ணெயை மேலே இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் பூரி நல்லா உப்பி நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி நல்லா சூப்பராக உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போது 2 சைடு வேகிறதுக்காக இதை நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரியே நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொரியும் நம்ம போட்டு பொரித்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண மாவை போட்டு இந்த மாதிரி எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தெளிச்சிங்கன்னா பூரி நல்லா உப்பி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம ரவைலாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால பூரி நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ராகி பூரியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது கூட நீங்கள் கொண்டக்கடலை குருமா இல்லைனா நீங்கள் வெஜிடபிள் கறி வச்சு சாப்பிட்டா கூட அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.